வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்மளோட தலைப்பு என்னென்னா, சனி வக்கர நிலையில் இருக்கிறது. துலா ராசி, நம்ம ராசிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத, இந்த துலா ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்கர நிலை அடைஞ்சிருக்காரு. அது 13/7/2025 ஆனி மாதம் 29ஆம் தேதி தொடங்கி 28/11/2025 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வக்கர நிலை நிவர்த்தி ஆகிறாரு. அந்த 4.5 மாதம் அப்படிங்கும்போது 5 மாதத்துக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சத்ருஸ்தானத்தினால பகை ஏற்படும். அதாவது 6ஆம் இடம் சனி வக்கரத்தில் இருக்கும்போது வீண் பழி, தொழில் ரீதியாக கூட இருக்கிற நட்பே நம்மளுக்கு எதிரி ஆவாங்க, விரோதம் படுத்த வைக்கும். திருட்டுத்தனம் அப்படிங்கிறது, திருட்டு பழி அப்படிங்கிறது வரும். நம்ம கூட இருக்கிறவங்க எதிரி ஆவாங்க. மனசு ரீதியாக ஃப்ரெண்டாக இருப்போம், நட்பாக இருப்போம், உதவி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வரவோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலோ அப்படிங்கிறது யோசித்து பண்ணிக்கணும். கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டுடும். அதனால் அந்த பாதிப்பு இல்லாமல் நட்புன்னா அளவோடு வைத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அளவுக்கு மீறி, நம்ம சக்திக்கு மீறினது ஏதோ ஒன்று உதவ போய் அதிலிருந்து நம்ம பாதிப்பை அடைய வேண்டாம். உஷாராக இருங்க. ஒரு வண்டி வாகனமே வச்சுருக்குறோம். எங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், சரி உதவலாம், இப்போதைக்கு அவன் எடுத்துகிட்டு போட்டோம், ஒரு வேலை விஷயமா ஒரு 4 நாளைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க உதவி பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா அந்த வண்டி வாகனம் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, 4 நாள் கொண்டு போகிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று இவங்க இடக்கு முடக்கா பண்ணிவிட்டு அந்த பேர் நம்ம பேர் தானே அந்த வண்டிக்கு. அப்போ போய் அது போய் முடங்கி நின்றுடும், இல்லை ஏதோ ஒன்று விபத்து ஆகி வண்டி செலவு வச்சிடும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வீணாக பிரச்சனை. அப்போ என்னாகும், நட்புனால விரோதம் ஆகும். என் வண்டியை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டிய, இந்த மாதிரி அப்படிங்கிற வேதனை நம்மளுக்கு செலவுக்கு செலவு, நட்பும் விரோதமாகும். அதனால் உஷாராக இருந்து அளவோடு வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. கோயில் வழிபாடுன்னு பார்க்கும்போது தர்மஸ்தலா, மஞ்சுநாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. தர்மஸ்தலா போயிட்டு வந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்வழிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நந்தீஸ்வரருக்கு பால் வாங்கி கொடுங்க. அப்போ நம்மளுக்கு நல்லது. அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கும்போது நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.